மத்திய அரசை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் சென்னையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய பட்ஜெட், மும்மொழி கொள்கை, யுஜிசி விதி என எல்லாவற்றிலும் மத்திய அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு எதிரான மத்திய அரசின் செயல்பாடுகளை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் செல்வ பெருந்தகை, வைகோ, சண்முகம், முத்தரசன், காதர் மொஹிதீன், திருமாவளவன், ஜவாஹிருல்லா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். அதேபோல திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், சேகர் பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்தியை நாம் ஏற்றுக்கொண்டால் தாய்மொழி தமிழை இழந்து விடுவோம் என கூறினார். மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது என கூறிய அவர், கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஓரணியில் நின்று மும்மொழி கொள்கையை எதிர்க்க வேண்டும் எனவும் உதயநிதி குறிப்பிட்டார். ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாமே இரண்டு முக்கியமான விஷயத்திற்காக நடந்தது. ஒன்று கல்விக்காக, மற்றொன்று இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்தது. இன்றைக்கு நம்முடைய கல்விக்கும் இருமொழி கொள்கைக்கும் ஆபத்து வந்திருக்கு. ஹிந்தியை நாம ஏத்துக்கிட்டாகணும்னு விடாப்பிடியா வீம்பா அவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியை திணிச்சு, தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சு, தமிழ்நாட்டுடைய வரலாற்றை, பண்பாட்டை, தனித்துவத்தை அழிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதன் மூலம் தமிழர்களை இரண்டாவது குடிமக்களாக மாத்தலான்னு பாசிஸ்ட் பாஜக அரசு முயற்சி செஞ்சிட்டு இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர் வெளிநாடுகளில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக, மருத்துவர்களாக, டாக்டர்ஸாக உலகத்துடைய பல்வேறு மூலைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இஸ்ரோவோட தலைவர்களாக, திட்ட இயக்குநர்களாக, விஞ்ஞானிகளாக உலகம் முழுவதும் புகழோடு பெருமையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்கள பெரும்பாலானோர் 99% பேர் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் அரசு பாடத்திட்டத்தை இருமொழி கொள்கையில் கற்றவங்க தான். இன்றைக்கு கல்வியில் தமிழ்நாடு எவ்வளவோ சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒன்றிய அரசு கூப்பிட்டு தமிழ்நாட்டை ஊக்கப்படுத்த பாராட்ட கூட வேணாம், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க வேணும்னு சொல்லிக் கொள்கிறேன். நீங்க நியாயமா தர வேண்டிய நிதியை கொடுங்க. நமக்கு வர வேண்டிய நிதி உரிமையை கேட்டா என்ன சொல்றாங்க பாஜகவை சேர்ந்தவங்க? தமிழ்நாடு அரசு, இந்தியா கூட்டணி அரசியலுக்காக தன் மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே சொல்கிறார், அரசியலுக்காக நாம் பண்றோம் அப்படின்னு. நான் அவருக்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். எங்களுக்கு அரசியல் எல்லாம் இரண்டாவது தான். எங்களுக்கு முதல்ல எங்களுடைய மொழி உணர்வு, இன உணர்வு, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.